அப்படிதான் வருது. அனைவருக்கும் காலை வணக்கம் அண்டு ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு ஜொமேட்டோ தான் ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே தான் எடுத்து வந்திருக்கேன். ட்ராப்பு 2 கிலோமீட்டர்னு வந்துச்சு. ட்ராப் வந்து நெசப்பாக்கம் 29 ரூபாய் எவ்வளோ காட்டுச்சுங்க ஃபஸ்ட் ஆர்டர். இன்னைக்கு ஃபுல் டே ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ கிடைக்கிது என்னன்னு பார்ப்போம் ஜொமேட்டோவில். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. 2.3 கிலோமீட்டருங்க. இன்னும் வண்டி ஆஃப் ஆகுது. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டு கிளம்பி வச்சு. ஒரு நிமிஷம் ஐயா. எந்த பிளாட் எந்த பிளாட்? G1 D பிளாக். டி பிளாட் பேரு பிளாட் பேரு அந்த அபார்ட்மெண்ட் டியா ஏபிசிடி ஏ பை ஏ ரெட் பிசிடி லாஸ்ட்லயா வண்டி எடுத்துட்டு போலாம்ல. வண்டி எடுத்து போகக்கூடாது, சுத்தி டக்குன்னு வந்துரு, உடனே வந்துடும். வண்டி லெஃப்ட் ஹேண்ட் விட்டு சுத்தி டக்குன்னு வந்துரு. சரியா வண்டி பாரு. G1 கீழேவா? G1 D பிளாக் D பிளாக் G1 வந்து வராது, F1 வரும். G1 போட்டுருக்காங்கல்ல, கிரவுண்ட் ஃப்ளோரா இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் 1. ஓகே. ஆமா ஆமா. G-ல G1 G1 ல ஆமா G-ல G1 ABCD ABCD பாத்துட்டே போ. சரியா ஓகே. இந்த கூட்டு போட்டுருக்கேன், நான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அங்கே லாஸ்ட்ல சொன்னாரோ அதனால போயிட்டேன். தேங்க்யூ மேடம். ஆர்டர் டெலிவரி 31 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 31 ரூபாய் ஃபஸ்ட் ஆர்டருக்கு. ஒரு ஆர்டர் கம்ப்ளீட்டட். அடுத்தது நான் ஆர்டர் போடுறாங்களான்னு பார்ப்போம். ஐயா கொடுத்துட்டேன். சரி ஐயா. நாங்கள் 2வது ஆர்டர் தாங்க போடுறாங்க. டிக்கெட் வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டரு வலசரவாக்கம் டிக்கெட்டு, பக்கத்துலேயே ட்ராப்பு. 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, ஆனால் 20 ரூபாய் தான் ஆர்டருக்கு. ஃபுட் ரெடி வருமாண்ணா? இதுக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கான்? நார்மலாக எவ்வளோ போடுவோம்? நார்மலாக எவ்வளோ போடுவோம்? 300 ரூபாய். ஃபுல் டைம் ஓட்டுறீங்களா? ஃபுல் டைம் ஓட்டுறீங்களா? ஒரு நாளைக்கு கிடைக்கும். 11 மணி வரைக்கும் ஓட்டணும். 1500 ரூபாய். வாங்க, இவர் என்ன சொல்றாரு, இந்த அண்ணன் தான் நீங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாலும் 1500 ரூபாய் கிடைக்கும், இந்த 3000 ரூபாய் கிடைக்கும், 2000 ரூபாய் கிடைக்கும் சொல்றதெல்லாம் சும்மா அப்படி சொல்றாரு. இதை நம்பி நம்ம வரையா வந்துட்டோம். இதுவே என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. மினி டிஃபனா, 3 மினி டிஃபனு. இதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், மணி 11 ஆயிடுச்சு. 10:54. போட்டோ கேக்குது. ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் வந்தாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டர் நானு. அது எவ்வளோ ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே. அப்படியா? யூடியூப்ல இது நீங்க வாங்குங்களா? யூடியூப்ல வழியா என்ன போலுவா?
450 மீட்டர் பக்கத்துல தான் இப்போ வருது பாருங்க. 64 ஏன் லொக்கேஷன் அங்கே போய் காட்டுது? ஹலோ மை டியர், ஹாய். சாப்பிட்டீங்களா? ஐயோ ஓடுறீங்க. லிஃப்ட் வச்சுருக்காங்க சாமி. சார் தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டாவது ஆர்டர் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 51 ரூபா. 1 மணி நேரம் ஆகுது நம்ம ஆன் பண்ணி. ஜொமேட்டோவில் 2 பேர் இருக்கீங்க. டேய் ஜொமேட்டோவில் இங்கே ஒருத்த ஓடுறான் பாருங்க. ஜொமேட்டோவில் எத்தனை ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணுறது தான் கணக்குன்னு நினைக்கிறேங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இன்சென்டிவ் தராங்க. இப்போ அமௌண்ட் பேஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 3 ஆர்டர் போட்டாரு. சேலம் ஆறாறு பிரியாணி இது 20 ரூபா தாங்க. என்னங்க இது 20 ரூபா ஆர்டரா வருது. பேப்பரில் எப்போ 200 ரூபா 300 ரூபா ஆர்டர் தான் எடுப்போம். எப்படி இருக்குது பாருங்க மேலே. இந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கும். ஆனால் ரேட் அதிகம். எல்லாம் 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர்ல இருந்து போடுறாங்க போல. ஏதோ பி என்ன ஏதோ போட்டுக்குது. அது எத்தனாவது மாடியோ. இது 450 மீட்டர் தாங்க. இங்க இருக்குது. B1 தேங்க்யூ. அவ்வளோதாங்க கொடுத்தாச்சுங்க. எதுக்கு 20 ரூபா. 3 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 1.5 மணி நேரம் ஆகுது. 70 ரூபா. 70 rupees ஒன்லி இன்கம். 4வது ஆர்டர் போட்டாங்க. 2வது ஆர்டர் எடுத்தோம்ல அதே லொக்கேஷன் அதே கடையில் அதே 20 ரூபா தான் ஆர்டரு. 21 ரூபா கட்டுச்சு. 1 ரூபா எக்ஸ்ட்ரா ரேட்டு. இப்பதான் 4வது ஆர்டர் எடுக்கிறேன். காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட். இப்பதான் அவரு கேட்டாரு. அதுக்குள்ள இப்ப நீங்க கேக்குறீங்க. யூடியூப் சேனல் பண்ணிருக்கேன். புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரி இது டெலிவரி பண்றது எல்லாம் எடுத்து போடலான்னு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரிண்ணா அவ்வளோதாங்க. 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. அந்த அண்ணா 2 பேர் நல்லா பேசினாங்க. லிஃப்ட் கூட இல்லைங்க. தேங்க்யூ. 4வது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 22 ரூபா. 5வது ஆர்டர் தாங்க போட்டாங்க. டிக்கெட்டு 1.5 கிலோமீட்டர். டிராப் வந்துட்டு 2 கிலோமீட்டர். டோட்டல் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வருது. 29 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. என்ன வேலை
20 ரூபா 30 ரூபான்னு கேட்டா எத்தனை நம்ம ஆர்டர் சேர்த்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஓட்டுறது ஒரு 3000 கிடைக்குமா சொல்லிட்டு வந்தோம். 20 ரூபாய் ஆர்டர் 29 ரூபாய் 30 ரூபாய் என்ன இது? இதாங்க ஆர்டர் 5வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் ஆகுது. ₹100 கூட சம்பாதிக்கலைங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு போட்டு ராத்திரி ஓட்டினாலே எல்லாருக்கும் ஒரு ₹300 ₹400 மேல சம்பாதிச்சிருக்கலாமே. இது வாங்க இதுவே இப்போ போட்டோ எடுக்கிறதுனா வச்சுக்கோங்க, ஆர்டர் எதுவுமே வராது. அந்த டைம்ல ஐயோ இதுக்கு ஜொமேட்டோவே ஓட்டிருக்கலாமே, ஒரு ₹100 கிடைச்சிருக்கோம், 2 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு நினைப்பேன். இதுக்கு தாங்க மனுஷனோட மனசு குறைஞ்சு போகன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் காரணம். அஞ்சாவது ஆர்டர் தாங்க கொடுக்க போகிறோம். லிஃப்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே. F4 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டுக்குது, ஆனால் F4னு போட்டுக்குது. இது இல்லடா அப்போ மாறி வந்துட்டோம். பக்கத்து பில்டிங் நினைக்கிறேன். பக்கத்து பில்டிங் இல்லை, இதே பில்டிங் தான். கேட்குறோம் மேடம், ஜொமேட்டோ மேடம். அது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. நாங்கள் இந்த பில்டிங் இல்லையா, இந்த பில்டிங் தான். இப்படிதாங்க வீடு மாறி மாறி போயிட்டு நிறைய இடத்துல திட்டலாம் வாங்கியிருக்கேன். வேற வீட்டில் போயிட்டு காலிங் பில் அடிச்சிருவேன். உடனே யாருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஜொமேட்டோ நான் புக் பண்ணவே இல்லையே அப்படின்னு ரூடாக பேசுவாங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. நான் நிறைய இடத்துல திட்டு வாங்கியிருக்கேன். அஞ்சாவது ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. 6வது ஒரு ஆர்டர் போடுறாங்க, 27 ரூபாய். 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.5 கிலோமீட்டர் ட்ராப். 6வது ஆர்டர் தான் எடுத்தாச்சு. இது சின்ன ஒரே ஒரு 65க்கு 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இது 1.7 கிலோமீட்டர் ட்ராப்பு, 5 மினிட்ஸ் காட்டுது. அவுட் கேட்டுருக்கீங்களா, அது வெளியே போட்டுவாங்க. இடம் எப்படி எடுக்கலாம், இடமே போயிடும். குப்பை வண்டி கூட போடணுமா வண்டியை? இவங்க 6வது ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 7வது ஆர்டர் போட்டாங்க. அது 1.5 கிலோமீட்ரு பிக்கப்பு, 1 கிலோமீட்ரு ட்ராப்பு. மேரி கிறிஸ்மஸ். இந்த செக்யூரிட்டி என்ன சொன்னார், இந்த மாதிரி கேமராலாம் உள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் கீழே வந்து ஆன் பண்ணேன். அந்த கையா போயிடும். 7வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனே வந்தாச்சுங்க. அந்த பிக்கப் லொக்கேஷனில் செம்ம கூட்டம், வீடியோதான் எடுக்க முடியல.
தேங்க்யூ மேடம். ஏழாவது ஆர்டர் கொடுத்தாச்சு. 26 ரூபாய். என்னங்க 20 ரூபாய் 26 ரூபாய். இப்போதாங்க 33 ரூபாய் ஆர்டர் போடுறோம். அது 1.5 கிலோமீட்ரு பிக்கப்பு, 2 கிலோமீட்ரு ட்ராப்பு. ஏங்க இப்போதான் இங்கேருந்து வந்தோம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. திரும்ப அங்கேயே அனுப்பிடுறானுங்க. ஐயோ, 8வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. இப்போ எங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா அதே இடத்துல திரும்ப எடுக்கணும். ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தாங்க போய் வெயிட் பண்ணி. திரும்ப அங்கேயே அனுப்பிச்சிடுறானுங்க. இங்கே பேர் கூட்டம் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. முன்ன நான் வரும்போது இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்தது. எட்டாவது ஆர்டரும் 9வது ஆர்டரும் ஒரே டைமில் போட்டாங்க. ஏதோ மல்டி ஆர்டர் ஏதோ சொல்லி காட்டுச்சு. 2 ஆர்டரும் ஒரே டைம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. 8வது ஆர்டரும் 9வது ஆர்டரும் 2 ஆர்டரும் இங்கேயே தான் பிக்கப். புரிஞ்சுங்களா? பிக்கப் 1 பிக்கப் 2. அவ்வளோதாங்க. 8வது ஆர்டரும் 9வது ஆர்டரும் எடுத்தாச்சு. எட்டாவது ஆர்டர் வந்துட்டு 1.8 கிலோமீட்டர் காட்டுது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்குது? இந்த கடைக்கு வந்தாலே 4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதா இருக்குது. 8வது ஆர்டர் தாங்க கொடுக்க போகிறோம். 3 பிரியாணி, வெஜ் பிரியாணி. தேங்க்யூ. நானும் கால் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இதுங்க 2 ஆர்டர் எடுத்துருக்கு. 8வது ஆர்டரும் 9வது ஆர்டரும் கொடுத்ததுக்கு 45 ரூபா கொடுத்துருக்காங்க. என்னடா இது? 10வது ஆர்டர் போடுறாங்க 21 ரூபா. ஒன்றுமே புரியலையே. ₹21 காட்டுது, 20 ரூபா காட்டுது. என்னடா கதை இது? ஏன்டா இப்படி பண்றீங்க? என்ன 30 ஆர்டர் பார்த்தாலும் 600 ரூபாய் தான் வரும் போல எங்க கணக்குப்படி. நான் 10வது ஆர்டர் எடுத்தாச்சு. என்னடா இடிக்கிற? ₹800 மீட்ரு. ₹21 10வது ஆர்டர். இப்போதான் 62 ரூபா ஆர்டர் ஒன்று போடுறோம். பிக்கப் 1 கிலோமீட்டரு, டிராப் 5 கிலோமீட்டர். பத்தாவது ஆர்டர் எங்கே எடுத்தோமோ அங்கேயே தான் 11வது ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஐயோ, இன்னொரு ஆர்டர் இங்கேவா? 12வது ஆர்டரும் போட்டாங்க. 0875. 11வது ஆர்டர் எடுத்தாச்சு. 12வது ஆர்டரும் போட்டிருக்காங்க. மறுபடியும் அதையும் எடுத்துகிட்டே போகணும். அவ்வளோதாங்க. 12வது ஆர்டரும் எடுத்தாச்சு. அதுதாங்க 12வது ஆர்டரும் கொடுத்தாச்சு. மழை வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா எடுத்து உள்ள வைக்கிறேன். அடுத்த ஆர்டர் எதுனா வந்தால் கண்டினியூ பண்ணுறாங்க. 13வது ஆர்டர் தானே போட்டிருக்காங்க. ஆன்ல பாருங்க. யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுவேன்.
தேங்க்யூ. 9 கிலோமீட்டர். தேங்க்யூ சார். அந்தாங்க 14வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 41 ரூபாய் இருக்கு. 68 ரூபா ஒரு ஆர்டர் போடுறாங்க. மனுஷன் 14வது ஆர்டர் 14வது ஆர்டர் போட்டாங்க. 13 ஆர்டர் நம்ம ஓட்டி எவ்வளோ தெரியுமா சம்பாதிச்சிருக்கோம்? 377 ரூபாங்க. 10 மணிக்கு வந்தோம், 5 மணி நேரம் ஓட்டி 377 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். ம். பதினாலாவது ஆர்டரும் 15வது ஆர்டரும் போட்டாங்க ஒரே இடத்துல. இப்போ 2 ஆர்டர், 1 2. 14வது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 15வது ஆர்டர் அவசர பக்கம். தேங்க்யூ. 2 ஆர்டருக்கு சேர்த்து 71 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 3:30 மணி ஆகுதுங்க. 5.5 மணி நேரம் ஓட்டிட்டு 20 ஆர்டர் போடுறாங்க. ஏன் காலையில் போய் 2 வாட்டி அந்த இடத்துல போய் 2 டைம் மொத்தம் 3 ஆர்டர் அதே கடையில் எடுத்து திரும்பி அதே கடையில் போடுறாங்க. திரும்ப ஸ்ரீனிவாசா, எரம்பூர் ஸ்ரீனிவாசா. காலையில் வரும்போது எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, யாருமே காணும். தம் பிரியாணி பிக்கப் ராட்டுங்க பக்கத்தில் தான். 750 மீட்டர் 2 மினிட்ஸில் போயிடலான்னு காட்டும். பதினாறாவது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. 20 ரூபாய். 17வது ஆர்டர் போட்டாங்க. ஆர்டரை பிக் பண்ணியாச்சு, எடிட்டிங் கொடுத்தாச்சு. முகலிவாக்கம் நம்மளுக்கு அந்த பக்கமாக அடிக்கிறாங்க கேட்கா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இவங்க 17வது ஆர்டருக்கு 55 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 18வது ஆர்டர் போட்டிருக்காங்க. டிக்கெட் லொக்கேஷன் வந்தாச்சு. டயர்ட் ஆயிடுச்சுங்க. கேமரா ஆன் பண்ணி விட்டா ஆன்ல இருக்கும். ஆன்ல இருக்கு. அப்படியா? எதுக்கு ஆன்ல போய் வச்சிருக்கீங்க? வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவேன். அப்படியா? போர்ட்டோல ராபிடோ அந்த மாதிரி ஓட்டுவேன். அதில் எவ்வளோ கிடைக்குது? 10,000 ரூபா. ஸ்விக்கியில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க? இதெல்லாம் வேஸ்ட். சும்மா ஓட்டிட்டு 20 ரூபா போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டருக்கு. அதில் பரவாயில்ல. இதில் அது இன்சென்டிவ்
இன்சென்டிவ் 400 ரூபா. 400 ரூபாய். எத்தனை ஆர்டர் பார்க்கணும்? 22. இதுல ஆர்டர் மினிமம் ஆர்டர் 20 ரூபாய் இருக்குல்ல, அந்த 20 ரூபாய் நல்ல திட்டு பசங்க தான், இவனுக்கு திட்ட பையன் தான் வந்துட்டு ஏதோ பார்க்கலாம். அதனால தலைவலி உண்ட வேலைக்கு ரெண்டுமே திருடனுங்கதான். மோசமான திருடன், சரியான ஈத்திர திருடன். பாக்குறதா ஏதோ அதான் சொல்லுங்க சார். அங்கே 18வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இதை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போகிறேன். கேமராவில் சார்ஜர் இல்லை. கேமரா சார்ஜர் போட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரேன். திரும்ப ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு கண்டினியூ பண்ணுவோம். அது 11 12 மணிக்கு வரையும் ஓட்டுவோம். அப்படிதான் வருது. அது இல்லாமல் காலில் இருந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆடு கேவலமாக இருக்குது. பட் இதை வேறு மத்தியானம் நல்லா தானே எல்லாரும் புலம்புறாங்க. 20 ரூபாய் 30 ரூபாய் ஆர்டர் போட்டா எப்படி எடுக்கிறது? ஐயோ, அது ஆர்டரே வரமாட்டேன்றாரு இவரு. இதுல வந்தாரு அதான் புலம்புறாரு. இதுல வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க இன்சென்டிவ் போல. ஜொமேட்டோலாம் ஒன்றும் இல்லை. அவங்க சாயந்தரம் போய் கேமரா சார்ஜர் போட்டேன். அதனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. சார்ஜர் போட்டு வந்து வண்டி எடுத்துட்டு இருந்தேன். இப்போதான் போய் கேமரா எடுத்தேன். இதோட வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கேமரா எடுத்து வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம ஓட்டிருக்கோம். சைடில் போடுறோம் பாருங்க. 475 ரூபாய் இன்சென்டிவ். டோட்டல் வந்து 1475 ரூபாய், 1500 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரிங்க. ஜொமேட்டோ ஆனால் 3000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா. எங்க 24 ஹவர்ஸ் ஓட்டணும் போல அதுக்கெல்லாம். சரி, ஓகே, பாய். மணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 11:21 ஆகுது. 11:30.